டெண்டர் கோகனட் ஃப்ளோட்டிங் புட்டிங் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய டைம் பண்ணுவீங்க. ரெசிபி சொல்கிறேன், சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் அகர் ஒரு 2 hours சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது இந்த மாதிரி நல்லா கிளியர் பேஸ்டு வரும். தண்ணி ஆட் பண்ணாமல் 4 to 5 ஸ்பூன் சுகர் அண்ட் 2 இளநீல ஒரு இளநியோட தண்ணி மட்டும் இதில் ஊற்றி நல்லா அதோட டைல்யூட் பண்ணிடுங்க. அந்த அகர் கிளியர் ஆன அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இளநீர் ஊற்றுங்க. பெரிய தட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 hours வச்சிருங்க. இந்த தேங்காவை குட்டி குட்டியாகவும் நான் சாப் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடும். இதுல எந்த ஷேப் வேணுமோ நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இது சைட்ல வச்சுட்டு 1/2 லிட்டர் பால்ல கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெஷ் கிரீம் இது கூடவே கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கிட்ட பீட்டர் இல்லைன்னா மிக்சியில கூட நீங்க அடிச்சுக்கலாம். இதுல இன்னொரு இளநீயோட தண்ணியை ஃபுல்லா நான் ஊத்திடுறேன். அது கூடவே சாப் பண்ண இளநீர் கூட வந்த தேங்காய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த இந்த ஜெல்லிஸை போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு மறக்காம என்ன டேக் பண்ணுங்க.